ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா. நான் உங்கள் ஹலோ வேர்ல்டு கேரளா லாட்ரி கெஸிங் சேனல். 27/8/2026 கேரளா லாட்ரி ரிசல்ட் கணிப்புகள் பார்த்துலாம் நண்பா. இதில் வந்து ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 4,999 நம்ம கொடுத்த வின்னிங் நம்பர் எல்லாமே பாஸ் ஆகிருக்கு. ஆல் போர்டு 4-9 கொடுத்துருந்தோம், ஃபைனல் நம்பர் 9 கொடுத்துருந்தோம், அந்த நம்பரும் பாஸு. அதே போல் ரிசல்ட் வந்து 4-9-9-9க்கு நம்ம 4-9-9-4 கொடுத்துருக்கோம். ஸோ அதை பற்றியே ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம் நண்பா. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வீடியோவில் ஃபுல்லாக இது 27/8/2026க்கான கெஸ்ஸிங் வீடியோ தான். 26 கெஸ்ஸிங் கிடையாது. ஸோ அதனால் அடித்து எழுதியிருக்கேன். வீடியோவில் 26ன்னு வரும், ஆனால் இது எல்லாமே 27க்கான கெஸ்ஸிங் வீடியோ தான் நண்பா. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க நண்பா. புதுசாக நம்மளோட சேனலை பார்க்குறவங்க கீழே வந்து சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், ஒயிட் கலரில் வெள்ளை கலரில். அதை ஒரு தடவை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள், மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா தான் நம்ம அடுத்த வீடியோ போடும்போது உங்கள் யூடியூப்புக்கும் உங்கள் மொபைலுக்கு வரும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நண்பா. அப்போ தான் நாளைக்கு நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களால் பார்க்க முடியும். இன்னி ரிசல்ட் ஒரு 3 மணிக்கு வருது. நான் எப்படி மேக்ஸிமம் ஒரு 5-6 மணிக்குள்ளே நாளை வீடியோ 27க்கான வீடியோ நான் அப்லோட் பண்ணிடுறேன், அதையே பார்த்துங்க. இன்றைக்கி ரிசல்ட் வந்து 4-9-9-9. நம்ம கொடுத்த எல்லா நம்பருமே பாஸ் ஆகிடுச்சு. ஆல் போர்டில் வந்து 4-9 ஸ்ட்ராங் பண்ணி அதில் 9 தான் வரும்னு சொல்லி கொடுத்தேன். ஃபைனல் வந்து 9 கொடுத்துருந்தேன். அதே போல் 9 வந்து ஒரு அருமையான வெற்றி. ரிசல்ட் உங்களுக்கே தெரியும். ரிசல்ட் வந்து 4-9-9-9. ஸோ 9 3 இடத்துலையுமே பாஸு நண்பா. சரி, இந்த 9 நீங்கள் 3 இடத்துல வச்சுருந்தாலும் பாஸு. அதே போல் 4 லட்சம். ஸோ 4 லட்சத்துக்கான நம்பர் வந்து மற்ற நம்பருமே 4-9. ஸோ 4-9 இந்த 2 நம்பரும் ஃபைனல் பண்ணி எடுத்து இதில் ஃபைனல் 9 கொடுத்துருந்தேன். இந்த நம்பரும் பாஸு, இந்த நம்பரும் பாஸு. அது இல்லாமல் 4 டிஜிட்லேயுமே இந்த நம்பர் வந்துருக்கு. ஸோ ஆல் போர்டில் வந்து 9 வச்சு வெற்றி பெற்று அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ட்ரிபிள் வின்னிங்காக வந்திருப்பீங்க. யாரெல்லாம் வெற்றி பெற்றீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் இங்கே பாருங்கள் நண்பா, மொத்தமே ஒரு சில நாள் 3 மெத்தடு செட் ஆகும். அதாவது ரிசல்ட்டை கம்பேரிசன் பண்ணும்போது 3 பாக்ஸாக வரும், சில டைம் 2 பாக்ஸாக வரும். அப்படிங்கிற பட்சத்தில் இன்றைக்கி 2 பாக்ஸ் வந்திருக்கு. ஸோ அது இல்லாமல் 4-9-9 4-9-9க்கு நம்ம ரிசல்ட்டை பாருங்கள். 4-9-9-4 இதில் ஒரு ஜஸ்ட்டு மிஸ்ஸாக. அதே போல் இதை 4-7-7-2 இந்த 7-7ஓட இந்த 2 கூட்டினாலும் 9 தான். 7ஓட 2 கூட்டினா 9, 7ஓட 2 கூட்டினா 9. இந்த 7ஐயும் 2 கூட்டினா 9, 4-9-9. ஸோ நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பிரித்து வச்சேன். இனி வரும் காலங்களில் இந்த ரிசல்ட்லாம் வராது, அது வேறு மாதிரி தான் வரும். அப்படி எப்படி வரும்னு சொல்கிறேன், கேட்டுங்க. ஸோ முடிஞ்ச அளவு நம்மளுடைய முயற்சி கிட்டத்தட்ட வருது. அதே தொடர்ந்து வருதான்னு பார்ப்போம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பழைய மெத்தடில் நம்ம கொண்டு வரணும். ரிசல்ட் எப்படியா அடித்து கொண்டு வரணும். அதுக்கான முயற்சி எல்லாமே நான் கொடுத்துட்டு தான் வரேன். இப்போ என்னென்னா இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது இந்த ரிசல்ட்டு 4-9-9. இதை வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் எடுத்துருக்கோம். இதோட மேட்ச் ஆகி முடியுது. இதுக்கப்புறம் உள்ள நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இதோட மேட்ச் ஆகுது. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் இன்னொரு பாக்ஸ் கொடுப்பேன்னா அது இன்றைக்கி இல்லை. ஏன்னா வந்த நம்பர் அப்படி 4-9-9 வந்ததுனால உங்களுக்கு வந்து இதுக்கு ஒரு டபுள்ஸோ ட்ரிபிள்ஸோ வச்சு ஒரு நம்பர் எடுத்தாச்சு. அது இல்லாமல் இது வந்து போன மாதம் ரிசல்ட்டை வச்சு எடுத்தது. என்ன நம்பர் கம்மியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்த நம்பர் வந்து போன மாதத்துக்குள்ள நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 25க்கு அப்புறம் உள்ள ரிசல்ட்டு. போன மாதம் ஜூலை 25க்கு அப்புறம் உள்ளது. அதுக்கான நம்பர்லேருந்து ஒரு சில நம்பர் அடிச்சிட்டாங்க. அந்த நம்பரை அடித்தது கழிச்சது போக தான் இந்த நம்பரு 4-9-9-4 4-9-9-3 இந்த நம்பர்லாம் சரிங்களா. 5-6-6-93-93-90 இந்த நம்பர் 2 பாக்ஸு தான். ஸோ அந்த 4-9-9 போனதுனால கிட்டத்தட்ட அவ்வளோ நம்பர் போயிருக்கு. எக்ஸாம்பிளுக்கு இந்த 1-7-7-0-7-7 5-3-3-7 இதெல்லாம் போயிடுச்சு நண்பா, சரிங்களா. இதே நான் 1ஆந்தேதி 2ஆந்தேதி போல் கொடுத்தேன்னா உங்களுக்கு நம்பர் வந்து இங்கே கிட்டத்தட்ட ஒரு 20-30 நம்பர் வரும். ஸோ அந்த மாதிரி தான். நீங்கள் தேதி நெருங்கிடுச்சுங்கிறதுனால உங்களுக்கு போன மாதம் ரிசல்ட்டை வச்சு எடுத்த நம்பர் இது தான். இன்னும் இப்போ நீங்கள் ப்ளே பண்ணிக்க வேண்டியதில்லை நண்பா. நாளைக்கு 3 பாக்ஸ் வரலாம். ஏன்னா ரிசல்ட் எப்படி ஒன்று வரலாம். அப்படி வந்தாலும் அதுலேருந்து ஒரு நம்பர் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். ரிசல்ட் வந்து அதுலேருந்து ஏதோ ஒரு நம்ம கொடுக்குற பாக்ஸ்க்குள்ளே தான் நம்பர் இருக்கும். நம்பர் அதிகமாக இருக்கேன்னு சொல்லி ப்ளே பண்ணாமல் போகிற நபர்கள் வேறு. அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக விடும்னு சொல்லுவாங்க. கம்மியாக உள்ள நம்பரை தான் எடுத்து ப்ளே பண்ணுவாங்க. நம்பர் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, அதில் வந்து ரிசல்ட் நம்பர் இருக்கணும் அப்படின்னு நினைத்து அதுலேருந்து ஒரு நம்பர் எடுத்து ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ளே பண்ண நம்பர் வெற்றியாக வரலாம். அந்த மாதிரி தான் நம்ம கேரளா லாட்டரியில் இந்த நம்பர் எடுக்கலாம். நீங்கள் அந்த மாதிரியான வாய்ப்பை தேடுங்க, சரிங்களா. எவ்வளோ தான் நம்பர் எடுத்து கொடுத்தாலும் உங்களுக்கு லக்கு நம்பர் இருக்கணும் நண்பா.
ஸோ அந்த ப்ரொசீஜர் நம்ம எடுத்துகிட்டு வரோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 4/9/9க்கு 26 தேதி 26க்கு நீங்கள் புதன்கிழமையா? ஸோ புதன்கிழமைக்கு நல்லா நோட் பண்ணிக்கிங்க. 59 39 93 96 93 98 53 94 95 94 59 54 9 5 5 இதோட முடியுது. இது வந்து இந்த போன மாதம் ரிசல்ட்டு. ஸோ இங்கே தான் எழுதணும், இருந்தாலும் எழுதிட்டேன். 4/9/9 4 4/9/9 இது எல்லாமே இதோட ஜாயிண்ட் ஆகும். 5 6 6 6 இதுக்கு ஜாயிண்ட் ஆகும். 9 3 9 0 சரிங்களா? இது வந்து இதுக்கு ஜாயிண்ட் ஆகும், இந்த பாக்ஸுக்கு ஜாயிண்ட் ஆகும் சரிங்களா? ஸோ இந்த 2 நம்பரும் இது எல்லாமே இந்த பாக்ஸுக்கு தான் போன மாதம் ரிசல்ட்டுக்கு கம்பேரிசன். அதாவது 54 47 4552 79 94 4774 2554. நீங்கள் இதுலேருந்து ஒரு நம்பர் மட்டும் எடுத்து நீங்கள் ப்ளே பண்ணிங்க நண்பா. 3 நம்பரும் சரி 2 நம்பரும் சரி உங்களுக்கு இந்த 3 நம்பர் வேணும்னா இதில் உள்ள லாஸ்ட்டு 3 நம்பரு ப்ளே பண்ணிங்க. இதுலேருந்து லாஸ்ட் 3 நம்பர் ப்ளே பண்ணிங்க. மேக்ஸிமம் ஏபி பிசி ஏசி வேணும்னாலும் இதிலே ப்ளே பண்ணிங்க நண்பா. பிசினா இதுலேருந்து இப்படி எடுத்துங்க சரிங்களா? பிசி இப்படி எடுத்துங்க. ஏபினா இப்படி எடுத்துங்க 44 55 99 39 59 இந்த மாதிரி எடுத்துங்க சரிங்களா? 59 இந்த மாதிரி எடுத்துங்க. ஏசினாலே அதே போல் தான் 9 9 3 6 இது வந்து ஏசி. அது மொத்தம் சி போர்டு ஸ்ட்ராங் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 7 3 4 இதுலேருந்து ஒரு நம்பருக்குள்ளே என்னுடைய கெஸ்ஸிங்கில் இருக்குது. ஆல் போர்டு பார்க்குறது மாதிரி இது ஸ்க்ரீன் ஒன்லி ஃபார் கெஸ்ஸிங் தான். கன்ஃபார்ம் நம்பரை எடுத்துக்காதீங்க. இது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக கொடுக்குற ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங் வீடியோ தான். அனைவரும் வெற்றி பெறணும். அட் த சேம் டைம் மினிமம் அமௌண்ட் என்னவோ அதுக்கு ப்ளே பண்ணிங்க. ஏன்னா நமக்கு லக்குங்கிறதுங்க நம்ம கோடீஸ்வரன் ஆகணும், நமக்கு பணம் வரும்னு நினைக்கிறதெல்லாம் அதுவாக கிடைக்காது. உங்களுக்கு நேரம் எப்போ வரணும்னு உங்களுக்கு பெஸ்ட் டைம் இருக்கோ, ஸோ காட் கிரேட் இருக்கோ, ஸோ அந்த டைம் தான் வரும். அதுக்காக நீங்கள் அள்ளி போட்டுருவானா லிமிட்டடாக ப்ளே பண்ணிங்க. ஆல் போர்டை பொறுத்தவரையும் 4 9 7 அதுலேருந்து ஒரு ஸ்ட்ராங் நம்பர் 4 9. ஆல் போர்டு ஃபைனல் நம்பர் 9 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அது மீறி வந்து 5 வரலாம் சரிங்களா? 4 9 7 ஃபர்ஸ்ட் 5 அதை மீறி வந்து 5 வரலாம். பட் நான் ஃபைனல் பண்ணியிருக்குது 5 9 தான். ஆல் போர்டு மறுபடியும் 9 தான் சரிங்களா? என்னடா நம்பர் அதிகமாக இருக்குன்னு நினைக்காதீங்க, இன்னும் மைண்டில் வச்சுங்க. 4 9 5 7 ஸோ 4 நம்பர்லேருந்து உங்களுக்கு ஃபைனல் பண்ணது 9 5 லாஸ்ட்டாக ஃபைனல் பண்ணியிருக்கேன் சரிங்களா? அதில் 9 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணியிருக்கேன் நண்பா. வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில டிப்ஸ் சொல்லியிருப்பேன், அது தெரிஞ்சிருக்கும். இதில் ஸ்ட்ராங் நம்பர்னு சொல்ல நான் விரும்பவில்லை சரிங்களா? ஸோ எல்லாமே பெஸ்ட் நம்பர் தான். நாளைக்கு 3 பாக்ஸ் வரலாம், ரிசல்ட்டை பொறுத்து தான் அமையும். இதில் வந்து 3 பாக்ஸ் கொடுத்துருக்கேன், ப்ளஸ் சி போர்டு ஆல் போர்டு. இன்றைக்கி 2 பாக்ஸ் தான் வந்திருக்கு. ஏன்னா நம்பர் 4999 அதுக்கான கம்பேரிசன் பண்ணும்போது ரிசல்ட்டு கெஸ்ஸிங் நம்பர் இவ்வளோ தான் வருது. ஸோ பார்த்து ப்ளே பண்ணிங்க நண்பா. லிமிட்டடாக ப்ளே பண்ணிங்க. உங்களுடைய கெஸ்ஸிங்கும் இதோட மேட்ச் பண்ணி பாருங்கள். மேட்ச் ஆனால் மட்டும் கொஞ்சம் மேட்ச் பண்ணி பாருங்கள். மேட்ச் ஆனிச்சுன்னா உங்களுக்கு எது பெஸ்ட் நம்பர் அதை எடுத்து ப்ளே பண்ணிங்க. என்றும் உங்கள் அன்புடன் நான் உங்கள் ஹலோ வேர்ல்ட் கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் சேனல். நன்றி, வணக்கம்.